ப்ரான்ஸ் கிரேவி பண்ண போகிறோம். ப்ரான்ஸ் கிரேவி நம்ம என்ன செய்யணும்னா, ப்ரான்ஸ் கிரேவியை எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அதை ஊற விடணும். நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பல்லாரி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, மிளகா, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, வத்தப்பொடி, அப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடி, அது கொஞ்சம் பாதி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி நம்ம உள்ளே போட போகிறோம். முதல்ல நம்ம மல்லி இலையை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சிருக்கிற மசாலா. ஹாய், வெல்கம் டு தமிழாயிட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல், ரொம்ப சிம்பிளான சமையல், ப்ரான்ஸ் தொக்கு. நம்ம ப்ரான்ஸ் தொக்குக்கு நம்ம ஏற்கனவே மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணி அரை மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம ப்ரான்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை சட்டியில் எண்ணெயை ஊற்றி தாளித்து எடுத்தால் போதும், ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிரும். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸை, எண்ணெய் காஞ்சிட்டு இந்த ப்ரான்ஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி கிண்டிங்கன்னா ப்ரான்ஸ் உடஞ்சிரும். எவ்வளவு லைட்டா கிண்ட முடியுமோ அவ்வளவு லைட்டா ப்ரான்ஸை நம்ம கிண்டிக்கிறோம். நம்ம ஏன் விரவி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த தொக்கு பண்ணும்போது நம்ம ப்ரான்ஸை போட்டு குழம்பு மசாலா கூட ரொம்ப விரவணும்னா அந்த ப்ரான்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதனால நம்ம விரவி நம்ம ஃப்ரீசர்ல வைக்கும்போது அந்த மசாலா எல்லாம் நம்ம கெட்டி பிடிச்சு பிணைந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை ஒரு தட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா மட்டும் போதும். வேக வச்சு மூடியை திறந்து கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்குனா ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மல்லி இலையை போட்டு நல்லா வெந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேல மல்லி இலையை போட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட், ஒரு நிமிஷம் மட்டும் மறுபடியும் வேக வைக்க போறோம். மல்லி இலையை போட்டாச்சு, நல்லா வெந்துட்டு இப்ப லைட்டா ஒரு கிண்டு கிண்டி நம்ம இதை இறக்கிடலாம். இப்ப நம்ம தொக்கு ரெடி. தொக்கு அந்த ஸ்மெல்லுக்கு இதை வந்து ராவாவே அப்படி சாப்பிடலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு பிரான்ஸா எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி எடுத்து சாப்பிடலாம். சாதத்தை சுட சுட ஒரு தட்டுல, சின்ன தட்டுல எடுத்து இதை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து வச்சு அப்படியே விரவி சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்தி, சாப்பாடு, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. நம்ம மசாலா தேக்க போறோம், எண்ணெயை சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி இதை எல்லாத்தையும் உள்ள போட்டு வேக விட போறோம். அவ்வளவுதான். மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிட்டா போதும். நம்ம இப்போ தொக்குக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சாப்பிட்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அதோட டேஸ்ட், அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. எடுத்தாச்சு, ஸ்பூனும் எடுத்தாச்சு. செமையான டேஸ்ட். இந்த வேணா இவங்களும் டாக்டரும் டேஸ்ட் பண்றாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து யாராலையும் வெயிட் பண்ண முடியல, அவ்வளவு டேஸ்டா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. கேமராமேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்க சமைக்கணும், சமையல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாங்கள் சேனல் ஆரம்பிச்சு இதோடு 3 வாரம் ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி, லைக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. ஹெல்தியான ஃபுட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவோம்.
உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை எதுவும் சொல்லுங்க, அதையும் நாங்கள் பண்ணி வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ.